வணக்கம். என் பேர் டாக்டர் எஸ்பி நிஷா. நான் ஒரு ஹோமியோபதி மருத்துவர். கடந்த 2006ல இருந்து நான் ஹோமியோபதி பிராக்டிஸ் பண்றேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஹோமியோபதி மாத்திரை வந்து சாப்பிடும் போது நிறைய பேருக்கு அல்சர் வருமா இல்லாட்டி வந்துருமா அப்படின்ற ஒரு டவுட்ஸ்லாம் இருக்கு. அது ரிலேட்டடான அவேர்னஸ் வீடியோ தான் இது. நிறைய பேர் இந்த காலகட்டத்துல வந்து ஹோமியோபதி மாத்திரையை தான் விரும்பி சாப்பிடுறாங்க. நிறைய பேர்கிட்ட பேசும்போது நான் ஹோமியோ டாக்டர் அப்படின்னு நம்ம வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணோம் அப்படின்னா நிறைய பேர் அந்த இடத்துல வந்து சொல்றவங்க, நான் வந்து ரொம்ப வருஷமா ஹோமியோபதி தான் சாப்பிடுறேன். ஒரு முக்கால்வாசி பேர் வந்து ஹோமியோபதி தான் வந்து ப்ரிஃபர் பண்றாங்க ஒரு கூட்டத்துல. எதனால அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நமக்கு ஏஜ் ஆக ஆக நம்மளோட டைஜஷன் பவர் எல்லாமே ரொம்ப கம்மியாறனால ஒரு நாட்டு மருந்தோ இல்லாட்டி அலோபதி மருந்தோட வீரியம் வந்து நம்ம உடம்புக்கு தாங்க மாட்டேங்குது. ஹோமியோபதி மருந்து ரொம்ப டைல்யூட்டடா ரொம்ப டைல்யூட்டட் ஃபார்ம்ல இருக்கனால ஈஸியா வந்து நமக்கு ஜீரணம் ஆயிடுது. ஸோ அதனால வந்து நிறைய பேர் இதை தான் ப்ரிஃபர் பண்றாங்க. ஹோமியோபதி மாத்திரை தான் இந்த காலகட்டத்துல நிறைய பேர் ப்ரிஃபர் பண்றாங்க. ஸோ இன்னொரு ஒரு முக்கியமான ரீசன் நிறைய பேர் வந்து சொல்றது பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்ல இருந்தே ஹோமியோபதி தான் எடுத்துட்டு இருப்பாங்க. அவங்க ஃபேமிலியில அவங்க மட்டுமே ஹோமியோபதி எடுப்பாங்க. என்ன ரீசன்னு பாத்தீங்கன்னா, அவங்க சொல்லுவாங்க, எனக்கு அலோபதி மாத்திரை ஒத்துக்காது, எனக்கு உடனே அல்சர் வந்துடும், எனக்கு இதுலனா அந்த ப்ராப்ளம்ஸ் இருக்க மாட்டேங்குது, அல்சர் வந்து எவ்வளவு நாள் சாப்பிட்டாலும் அல்சர் ப்ராப்ளம் இல்ல, அதனால நான் எப்பயுமே ஹோமியோபதி தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து எதனால அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம அலோபதி மாத்திரை வந்து நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா, நம்ம வந்து வாயில போட்டு முழுங்குறோம்னா அது வயிறுல போய் அது வந்து டைஜஸ்ட் பண்ணும். உங்களுக்கு அங்க உள்ள ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் தான் நம்ம ஃபுட் எல்லாம் டைஜஸ்ட் பண்ணும். அதே மாதிரி தான் இந்த மாத்திரையும் அதான் டைஜஸ்ட் பண்ணும். ஸோ ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் பாத்தீங்கன்னா ரொம்ப அசிடிக்கா இருக்கும். அதோட பிஹெச்ஏ ஒரு 2, 3 இப்படிதான் இருக்கும். ஸோ அது வந்து டைஜஸ்ட் பண்றதுனால அதையும் மீறி அந்த மெடிசன் ஸ்ட்ராங்கா இருந்தாதான் நம்ம வந்து எதுக்காக சாப்பிட்றோமோ அந்த டார்கெட் லொகேஷனுக்கு அது போகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஸ்கின்னுக்கு சாப்பிட்றோம், இல்லாட்டி நம்ம லிவருக்கு சாப்பிட்றோம், கிட்னிக்கு சாப்பிட்றோம், ஹார்ட்டுக்கு சாப்பிட்றோம்னா டைஜஸ்ட் ஆயிட்டு உங்களுக்கு லிவருக்கு போகும். லிவர் வந்து உங்களுக்கு மெட்டபலைஸ் பண்ணும், இன்னும் செரிமானம் பண்ணி அதுதான் வந்து உங்களுக்கு பிளட்ல கலக்கும். ஸோ இவ்வளோ ப்ராசஸ் இருக்கு. ஸோ அதனால மாத்திரை வந்து அந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடை வந்து வீரியம் உள்ள ஒரு அசிடிக் நேச்சரை வந்து பிரேக் பண்றதுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருக்கணும் மெடிசன். ஆனா ஹோமியோபதி மாத்திரை அந்த மாதிரி கிடையாது. நம்ம மாத்திரை எல்லாமே நாக்குலயே வந்து நம்ம கரைஞ்சிருது. சொட்டு மருந்தா இருக்கட்டும், நீங்க வந்து சொட்டுல வந்து நம்ம தண்ணியில கலந்து நாக்குலயே நீங்க குடிச்சிடுறீங்க. ஸோ நாக்குலயே கலந்துருது, கொஞ்சம் தான் குடிப்பாங்க. அதே மாதிரி மாத்திரை மாதிரி நம்ம சாப்பிடுறோம் அப்படின்னா நாக்குலயே சவைச்சு சாப்பிடுறோம். ஸோ அதனால வந்து டைரக்டா வந்து உங்களுக்கு வந்து அது அப்சர்வ் ஆயிடுது, செல்ஸ்குள்ள அப்சர்வ் ஆயிடுது, பிளட்ல கலந்துருது. ஸோ இதனாலதான் வந்து நம்மளுக்கு வந்து ஹோமியோபதி மாத்திரை சாப்பிடும் போது அல்சர் வரவே வராது. ஸோ அல்சர் ப்ராப்ளம் இருக்கவங்களும் தாராளமா ஹோமியோபதி மாத்திரையை சாப்பிடலாம். ரொம்ப சீக்கிரமா அந்த அல்சர் ப்ராப்ளத்துல இருந்து வெளியே வந்துடலாம். வித்தின் ஃபியூ டேஸ், கொஞ்ச நாள்லயே உங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தெரியும். இவ்வளவு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கிறனால ஹோமியோபதி மாத்திரையில இந்த மாதிரி சைடு எஃபெக்ட்ஸே கிடையாது உங்களுக்கு. ஸோ அதனால தாராளமா நீங்க வந்து ஹோமியோபதி மாத்திரையை நீங்க வந்து சாப்பிடலாம். இதனால உங்களுக்கு அல்சர் ப்ராப்ளம் வராது. ஸோ நிறைய பேர் இந்த ஒரு ரீசன்னாலையும் ஹோமியோபதியை ப்ரிஃபர் பண்றாங்க. ஸோ இது ரிலேட்டடா உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க, நான் ரிப்ளை பண்றேன். நன்றி, வணக்கம்.